திருக்கோயில் தான். அந்த கோவிலுக்கு ஒரு வரலாறு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிவர்ம பாண்டியனோட அவையில் இருந்த மாணிக்க வாசகருக்கு குதிரை வாங்க மன்னர் காசு கொடுத்து விடுறாரு. அந்த காசை கொண்டுட்டு வரும்பொழுது அந்த பகுதி, அந்த கோவில் இருக்க பகுதிக்கு வரும்பொழுது சிவன் வந்து ஒரு மரத்துக்கு அடியில் இருக்கிறத பார்க்குறாரு. சிவனை போய் பார்க்குறாரு. தண்ணிலே மறந்து சிவனுக்கு கீழே வந்து பணிஞ்சு வணங்குறாரு. அவரோட ஒரு பாதத்தை எடுத்து தன் தலைமையில் வைக்கிறாரு. சிவனோட அருள் கிடைக்குது. அதை தொடர்ந்து சிவனோட அறிவுறுத்தலின்படி, சிவனோட மேற்பார்வையின்படி கட்டப்பட்ட கோவில் தான் அந்த ஆத்மலிங்க சுவாமி திருக்கோவில். இந்த கோவிலை கட்டினதுக்கப்புறம் பாண்டிய மன்னனுக்கு இந்த விஷயம் தெரியுது. உடனே மாணிக்க வாசகர் வர சொல்கிறாங்க. சிவபெருமான்கிட்ட அனுமதி கேட்டுக்கிட்டு மாணிக்க வாசகர் அங்கே போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம், நான் கொடுத்த காசில் கோவில் கட்டிட்டேன், நான் கொடுத்த காசுக்கான குதிரை கேட்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த விஷயத்தை மாணிக்க வாசகர் சிவபெருமான்கிட்ட வந்து சொல்கிறாரு. உடனே சிவபெருமான் ஒரு 1000 குதிரைகள், ஒரு 1000 மேற்பட்ட குதிரைகளோட ஒரு குதிரையை ஓட்டக்கூடிய ஒரு நபராக ஒரு இடத்துல போய் நைட்டு போய் அங்கே ராஜாவை சந்திக்கிறாரு. குதிரைகளை வந்து ராஜாக்கிட்ட ஒப்படைக்கிறாரு. அந்த குதிரைகள் நைட்டு ஆன உடனே நரிகளாக மாறி அங்கே இருக்க குதிரைகள் எல்லாத்தையும் கொன்னுடுது. இதனால கோபமடைந்த அந்த பாண்டிய மன்னன் மாணிக்க வாசகரை வந்து அழைச்சிட்டு கைது பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. மாணிக்க வாசகர் மறுபடியும் அவரே வராது. அவருக்கு வந்து தண்டனை கொடுக்கப்படுது. இந்த மாதிரி நான் கொடுத்த காசுக்கு கோவில் கட்டிட்டீங்க, சரி, அதுக்கு நீங்கள் குதிரை கொடுத்தீங்க, குதிரை வந்து நிறைய மாதிரி ஓடிடுச்சு, இந்த மாதிரி விளையாட்டுகள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கு தண்டனையாக வைகை ஆற்று மணல், சுடு மணலில் வெறுங்கால நிற்க வச்சுறாரு. சிவன் பெருமான், ஐயோ என்னோட அடியன் வந்து வெறுங்கால நிற்கிறேன்னு சொல்லிட்டு வைகை ஆற்றுல வெள்ளத்தை வர வைக்கிறாரு. வெள்ளம் வரதை பார்த்துட்டு ராஜா என்ன பண்ணுறது, வெள்ளம் வந்துருச்சு, இது கிராமங்களை பாதிக்கும், நாட்டை பாதிக்கும் அப்படிங்கிறதுக்காக குடும்பத்தில் ஒருத்தர் வந்து இந்த வெள்ளத்தை தடுத்து நிறுத்தத்துக்கும் அணை கட்டுவதற்கும் பணி செய்யணும்னு சொல்லி உத்தரவிட்டாரு. உடனே குடும்பத்தில் அந்த பாண்டியன் நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு நபர் வந்து போகிறாங்க. அப்போ சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண் அள்ளக்கூடிய ஒரு சட்டியை எடுத்துக்கும் மம்முட்டி எடுத்துக்கணும் ஒரு பாட்டியை பார்க்குறாரு. பாட்டி, உங்கள் வீட்டில் யாருமே இல்லை, உன்னாலே மண் சுமக்க முடியாது, நான் உனக்காக மண்ணு சுமக்கிறேன், நீ எனக்கு பதிலுக்கு என்ன தருவா அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கேட்குறாரு. சிவபெருமான் கேட்டவொடனே, என்கிட்ட என்ன பார்க்க இந்த பிட்டு தாப்பா இருக்குது, இந்த பிட்டை வச்சு தான் நான் வந்து என்ன படிச்சுட்டு இருக்கேன், இதை வேணா உனக்கு கொடுக்குறேன், இதை வேணா சாப்பிட்டுக்க அப்படின்னு சொன்னேன். சரி பாட்டி, எனக்கு இதுவே போதும்னு சொல்லி சிவபெருமான் அந்த பாட்டிக்கிட்ட அந்த பிட்டை வாங்கி சாப்பிட்டுவிட்டு அந்த சுவையில் வந்து நடனமாட ஆரம்பிச்சாரு. ரொம்ப அறுசுவையாக இருக்குது, நான் இந்த மாதிரி சாப்பிட்டதுலேயே சொல்லி அந்த ஆனந்தத்தில் நடனமாட ஆரம்பிச்சாரு சிவபெருமான். எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் சிவபெருமான் தான் ஆடுறாரு, பாடுறாரு, சந்தோஷமாக இருக்காரு. இதை அவர் ஆடும்பொழுதும் சரி, பாடும்பொழுதும் சரி, ஏற்கனவே பணி செஞ்சு வச்சிருந்த அணைகள் எல்லாமே உடைய ஆரம்பிச்சிருச்சு, தடுப்புகள் எல்லாமே உடைய ஆரம்பிச்சிருச்சு. உடனே பாண்டிய மன்னன் என்னன்னு பார்க்கலாம், எல்லாரும் வேலை பார்க்குறாங்க, இவன் மட்டும் என் வேலை பார்க்காம இருக்கான், இவனுக்கு என்ன அவ்வளோ திமுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும்பு குச்சியை எடுத்துகிட்டு வந்துட்டு ஆடிட்டு இருக்க சிவனை வந்து ஓங்கி அடிப்பார். அந்த அடி சிவன் மேல் மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள மனிதர்கள் மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிர்கள் மேலேயும் அந்த அடி விழுகும். அப்போ தான் பாண்டிய மன்னன் தன்னோட செஞ்ச தப்பை ஒத்துக்குவார். அதுக்கப்புறம் சிவபெருமான் சொல்லுவார், சிவனோட சொத்து உன்னோட நாட்டில் இருக்குது, அந்த சொத்தை நான் வர வச்சு கோயில் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அதுக்கு தெளிவு பண்ணுவார். அதுக்கப்புறம் சிவபெருமானை பாண்டிய மன்னன் வந்து சிவபெருமானை வணங்குவார். இதுதான் அந்த கோயிலோட வரலாறு. அப்பே